அன்பு என்ன பாச்சி? என்னன்னா என்னாச்சு? ஏன் இப்படி கத்துன? இல்லம்மா, அருணை யாரோ ஒரு 4 பேர் அருவாளை வெட்டுற மாதிரி கனவு கண்டேன். அவனுக்கு ஏதோ ஆபத்தாயிருக்குமோன்னு பயமா இருக்கு. கேட்டியாடி? கனவுல கூட ஃப்ரெண்டுன்னு அந்த அருணையே நினைச்சிட்டு இருக்கான். இவெல்லாம் எங்கடி உருப்பட போறான்? கனவு கண்டானா கனவு? கல்யாண வயசுல என்ன தங்கச்சிங்க இருக்காங்களே, அவங்களுக்கு கல்யாணம் பண்ற மாதிரி கனவு கண்டானா? அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி கனவு கண்டானா? அதை விட்டுட்டு அருணை வெட்டினாங்க, ஆட்டுக்குட்டியை வெட்டினாங்கன்னு அடச்சை படுத்து தூங்குங்க. அருண், 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 டேய் அன்பு. அருண், என்னடா இந்த நேரத்துல? டேய் உனக்கு ஒன்றும் ஆகலையடா? எனக்கு ஒன்றும் ஆகலையே. உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை, நீ போய் படுத்துக்கோ. சரி சரி, உள்ள வா. இல்ல நீ போய் படுத்துக்கோ போ. இல்ல நீ போய் படுத்துக்கோ. சாரி. என்னடா அப்பா திட்டினாரா? அட என்னப்பா வாய மூடிட்டு இருக்க? இதோ வந்தா பார்த்தா போயிட்டே இருக்க, எதுவும் பேசாம. என்னாச்சு? என்னாச்சு சொல்லேன்டா. அருணை யாரோ 4 ரவுடி பசங்க அருவாளை வெட்டுற மாதிரி கனவு கண்டேன். மனசே சரியில்லை, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன புள்ளப்பனே, பெரும் கனவு தானே. இதுக்கு போய் வேற ஒண்ணும் இல்லம்மா. காலையில எனக்கு இன்னொருத்தருக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அதை இவங்கிட்ட சொல்லியிருந்தேன். இவன் அதே நினைச்சு படுத்திருப்பான் போல. அது கனவா வந்து இவனை மிரட்டி இருக்கு. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்யா. அருண், அன்பை கொண்டு போய் வீட்டுல விட்டு வா. வாடா போலாம். அருண், நாளை காலைல நீ தனியா வேலைக்கு போக வேண்டாம், நானும் கூட வரேன். டேய், நீ இருக்கும்போது எனக்கு ஒண்ணும் ஆகாது. நாளைக்கு உனக்கு இன்டர்வியூ இருக்கு, அதுல கான்சன்ட்ரேட் பண்ணு. வா போலாம். இல்ல அருண், நானே போய்க்கிறேன். நீ ராத்திரில வெளியில வர வேண்டாம். உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்க முடியாது. என்னது? ரத்தம். அது தெரியுது. யாரை விட்டுட்டீங்க வந்த? அது கொண்டாட்டியா இல்ல அவ கள்ளக்காரன்யா? சொல்லு. என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா? உடனே துப்பு தொலைக்கிடுவீங்களா? அதான் பேப்பர் திருப்பா தினம் தெரியுது. வெட்டினா குத்துறான்னு. சொல்லு. சரி எமோஷன் ஆயிடாதீங்க. ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு கிடந்தாரு, அவரை தோல்ல தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு வந்தா, அதான் இந்த ரத்தம். எங்க போயிட்டு இருக்கீங்க? இன்டர்வியூக்கு. அப்படியா? ஒரு டிக்கெட் நந்தனத்துக்கு கொடுங்க. அண்ணே, இந்த மாதிரி ஆக்டர்ஸ்லாம் விடக்கூடாதுன்னு. ஆமா, இந்த காலத்துல
படிச்சவியாவே பொறுக்கியவன்னு தெரிய மாட்டேங்குதுண்ணே. கலிகாலையா இது? கலிகாலம் என்ன பண்றது? ஏமா அந்த ரவுடி பையிலே பாத்துட்டு இருக்க? திரும்பி உட்காருமா. இல்ல, இந்த அக்யூஸ்ட் எல்லாம் ஜீப்லயோ வேன்லயோ தான் கூட்டிட்டு போவாங்க. இப்ப என்னடா பப்ளிக் பஸ்லயே கூட்டிட்டு போறாங்களே. சார், உங்களால எல்லாரும் என்ன வீரப்பனோட கேவலமா பாக்குறாங்க. நான் வர ஸ்டாப்ல இறங்கிறேன். தம்பி இறங்குப்பா, ஸ்டேஷன் வந்து சேருங்க, இறங்கு. பொறுக்கி. ம். 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 உனக்கு இந்த ஜென்மத்துல வேலை கிடைக்காதுடா. நீயும் வேலை தேடுறன்னு 4-5 வருஷமா கம்பெனியா ஏறி இறங்குற. என்ன பிரயோஜனம்? என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? குழம்ப கொட்டு, உப்பு அள்ளி நிறைய கொட்டு, அப்பவாவது சொரணம் வருதா பார்க்கலாம். என்னடி அது? நான் வளர்க்கறதுக்காக எடுத்துட்டு வந்தேன்ப்பா. முதல்ல சாப்பிட்டுருக்க நாய் இருந்து கை கழுவிட்டோம், அப்புறம் இந்த நாய் சாப்பிடட்டும். நீ தாய்ப்பால் குடிக்கிறப்பவே இப்படி திட்டு வாங்கிட்டு தான்ப்பா குடிச்ச. சாப்பிடு கண்ணு. நீ சாப்பிடலனா நானும் உன் தங்கச்சிகளும் சாப்பிட மாட்டோம். அருண், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அன்பு, ஒரு பியூட்டிஃபுல் ஃபிகர் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாடா. அந்த பியூட்டி பார்லருக்குள்ள தான் போயிருக்கா. போகும்போதே பியூட்டியா போனவோ வெளியே வரும்போது எப்படி பியூட்டிஃபுல்லா வருவான்னு பாக்கிறதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேய், அதோ அந்த ஃபிகர் தான்டா மச்சி, பாருடா. நீ சொன்னதை நம்பி உனக்காக 2 மணி நேரம் நான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஷிப்பை கேவலப்படுத்தாதடா. டேய், ஒவ்வொரு நாள் எங்க அப்பா தூங்குனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் விடிஞ்சா அவருக்கு முன்னாடியே வெளியில வந்து நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராப்ளம்லாம் நீ வாங்கி கொடுக்க போற வேலையினால தான் தீரப்போகுதுன்னு எவ்வளவு நம்பிக்கையா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? ப்ளீஸ் சாரிடா. என்னடா சாரி? மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒரு லட்சியம் வேண்டாம். உனக்கு அது கொஞ்சம் கூட இல்லை. டேய் அன்பு, நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத மறந்துட்டேன்டா. மறந்துட்டியா? போடா. அன்பு 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 ப்ளீஸ்டா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடா ப்ளீஸ்டா. ஓகே, விட்டுறேன்டா உனக்காக. இனிமே நீ நானும் வாழ்க்கையில முன்னுக்கு வர வரைக்கும் இந்த காதல், காமம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாத்தையும் விட்டுறேன்டா. போதுமா? அழகுக்கு நீதான் பின்னமியா. காத்து வாங்க கடலுக்கு போவேன், காதல் வாங்க நிலவுக்கு போவேன். மயிலாப்பூர் மாமிங்க ஃபேமஸ், மாமி கட்டும் மடிசார் ஃபேமஸ். மடிசார் மாமி மகளா ஆனவ, சுடிதார் கட்டும் ஸ்டைலோ ஃபேமஸ். கோயில் ஃபேமஸ். ஆச்சா போச்சா நீச்சா பாருன்னு பாச்சா காட்டோ கேடிங்க ஃபேமஸ். காசிமேடு கப்பல் கூட கரையில போகுமடா, காஞ்சி போன கருவாடு கூட தண்ணியில நீந்துமடா. ஏ சுப்பரமணி பத்தரமணி, நீ வச்சது இனி சட்டமாகணும் மணி. முன்னேறி வாடா, இல்லோட வாடா, நிச்சயம் ஜெயிப்போம் வாடா.
என்னடி 2 பேரும் பத்திரி மாதிரி அழுவுறீங்க? என் பசங்க தெரியாம இடிச்சா செருப்பால் அடிப்பேன்னு சொன்னியாமே, தொட்டா விடுவீங்க. உங்க 2 பேரையும் பார்த்தா துணி வாங்க வந்த மாதிரி தெரியலையே, திருட வந்தீங்களா? நாங்க அந்த மாதிரி பொண்ணுங்க இல்ல சார். ப்ளீஸ் சார், எங்களை விட்டுருங்க சார். ஏதாவது எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு கலட்டி காட்டிடுங்க. சார், நாங்க இந்த மாதிரி பொண்ணுங்க இல்ல சார். என்னங்கடி கலட்டி காட்ட சொன்னா கதை சொல்றீங்க? கலட்டுங்க. இந்த மாதிரி ரவுடிங் எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நிறுத்தா சார் நான் ஒன்றும் பண்ணல சார். டேய், ரவுடி ஒருத்தர் சண்டை போறான்னு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தானே வந்திருக்கேன். பொறுக்கி. டேய், அங்க என்ன பார்வை? சார் நான் ஒன்றும் பண்ணவே இல்லைன்னு சொல்றேன்ல சார். சார் என்ன நடந்தது எனக்கு கேளுங்க சார். அதை விட்டு நீங்க பாட்டு என்ன எடுத்து போனா என்ன சார் அர்த்தம்? இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.